வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டதை விட அதிகமாக சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து. அதிலும் பழைய ஏற்பாட்டில் 2ஆம் வருகை குறித்து இன்னும் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவரோடு சஞ்சரித்த ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பேசியிருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களும் அவருடைய 2ஆம் வருகையை குறித்து பேசியிருக்கிறார்கள். கர்த்தரால் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய தூதன் கேப்ரியேல் மரியாளை சந்தித்து பேசும்போது என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால், லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 31, 32, 33 வசனங்களிலே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இந்த ஒரு வசனத்துல அவருடைய முதல் வருகையை சொல்லிட்டார். மற்ற சுவிசேஷங்கள்ல படிக்கும் போது நமக்கு அது தெரியும். இயேசுன்னு ஏன் பெயரிடணும்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இயேசு என்று ஏன் பெயரிடணும்? மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்ப இயேசுவின் முதல் வருகையை அந்த 31வது வசனத்திலே சொல்லிவிட்டு 2வது 3வது வருகையை அடுத்த 2 வசனங்களிலே சொல்வதை பார்க்க முடியும். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது வந்தது அடிக்கப்பட, இனி வரப்போகிறது அரசாள. அவர் அடிக்கப்பட வந்தது எப்படி உண்மையோ அப்படியே அரசாள வரப்போகிறதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே இயேசு முதலாவது வந்தது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். இயேசு வெளிப்படுவதற்கு முன்பதாகவே இந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்த ஏசாயா சொல்லுகிறார், அடிக்கப்படும் வண்ணமாய் கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அடிக்கப்பட கொண்டு போகப்படுகிறார். அடிக்கப்படும்படி அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் வரும்போது யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை. ஆமென். எனவே இந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் நிந்தித்தார்கள், இவன் தேவனுடைய குமாரனே, ஆனால் இவன் தன்னை விடுவித்துக் கொள்ளட்டும், சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். இல்லை, அவர் அடிக்கப்பட்டது மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கும்படியாய், மீட்கும்படியாய். ஆனால் மரியாளிடத்தில் சொல்லும் போது அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு போகாமல், ஹல்லேலூயா, ஆமென், அவர் சிலுவையில் அவர் முடிந்ததென்று சொன்னது ஒரு பகுதி மட்டுமே. இன்னொரு பகுதி, அவர் மீண்டும் வரப்போகிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? கை தூக்க வேண்டாம். ஹல்லேலூயா.
மீண்டும் வரப்போகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார் என்று யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. போகிற போது 9ல இருந்து வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார், உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அவர் போனாரோ, எப்படி அவர் வந்தாரோ அப்படி வருவார் என்றல்ல. அவர் எப்படி வந்தார்? குழந்தையா வந்தார், சாந்த குணம் உள்ளவராய் வந்தார், அடிக்கப்படும்படி வந்தார், நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வந்தார். ஆனா அவர் எப்படி போனார் தெரியுமா? எல்லாவற்றையும் ஜெயித்து வல்லமை நிறைந்தவராய், அதிகாரம் உடையவராய். சீஷர்கள்ட்ட என்ன சொல்வார்? எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் போனார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மேகம் அவரை மூடிட்டு. இனி அவர் எப்படி வரப்போகிறார் தெரியுமா? மேகத்துடனே அல்ல, மேகங்களுடனே. அதன் அர்த்தம் என்ன? அவர் முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்டார், இனி அவர் வரும்போது அநேகரை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் வருகிறார் வருகிறார் என்ற செய்தி 2000 ஆண்டுகளாய் தொனிக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகளாய் தொனிக்கப்படுகிறது. ஏன் இன்னும் வரல என்கிற கேள்வியும் எழும்பும். பிரியமானவர்களே, அவர் ஏன் தாமதிக்கிறார் என்றால் ஒருவரும் கெட்டு போக கூடாது. ஹல்லேலூயா! அநேகர் சொன்னார்கள் 2000 வருஷத்துல இயேசு வருவார் என்று. அவங்க எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, பைபிள் கணக்கு வச்சு. பைபிள் கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2000 வருஷம் கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்து 6000 வருடம் வேத கணக்கு. முதல் 2000 வருஷம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மனசாட்சி காலம் என்று சொல்லலாம். கரெக்டா அடுத்த 2000 வருஷம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண காலம். மோசே முதல் கிறிஸ்து வர 2000 வருஷம் நியாயப்பிரமாண காலம். இப்போ மனசாட்சி காலத்துக்கு 2000 வருஷம், நியாயப்பிரமாண காலத்துக்கு 2000 வருஷம். அப்படி பார்த்தா கிருபையின் காலத்துக்கு 2000 வருஷம். அதை கணக்கு பண்ணி சொல்லிட்டாங்க 2000 வருஷத்துல இயேசு வருவார்னு. கிருபையினாலே கணக்கை தாண்டினது. ஹல்லேலூயா! அது கணக்கை தாண்டிட்டு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு சத்தியமும், எப்ப வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். இந்த 3 hours எக்ஸாம் முடிச்சுட்டு கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க தெரியுமா? இந்த கிரேஸ் பீரியட் டைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நம்ம கையில இந்த பேப்பரை பிடிக்கிறாங்க. ஆனா இந்த 3 hours எக்ஸாம் எழுதும் போது என்ன பண்ண மாட்டாங்க? பிடுங்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் கிரேஸ் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா! திடீர்னு எப்போ பிடுங்குவாருன்னு தெரியாது. ஆமே, ஹல்லேலூயா! ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, ஒன்று நிச்சயம். அவர் வருவார், அவர் வருவார். அவர் வரும் நாளினில் என்னை காராமாசைத்து, ஆமென், அவர் வரும் நாளினில் glory, அவர் சமூகமதில், ஆமென். ஓ ஆனந்தமே,
ஆமென். இந்த பாதாளத்தில் ஆமென். இந்த பாதாளத்தில் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்ய இந்த பூமியில வருவார். அதுதான் மேகங்களுடனே வருவார். என்ன மேகங்களுடனே? எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, திரளான சாட்சிகள். முதலாவது அவர் அல்லவா முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அதனால ஒரு மேகம் அவர், அதன் பிறகு அவர் மட்டும். அவர் வரும்போது நமக்கு முந்தினவர்கள் அநேகர் உண்டு, அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. அப்படியே வருவார். ஹல்லேலூயா. அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்களாம். ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு பாக்கியம். மகிமையில் இயேசுவை. பிரியமானவர்களே, ஆண்டவரை இந்த குத்துனவங்க கூட்டத்தில் நின்று பார்க்க கூடாது. ஆண்டவர் வரும்போது ஆப்போசிட் டீம்ல இருக்கவே கூடாது, அவர் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நாள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர் யார் என்பதை சபை இன்னும் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இயேசு யார் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒன்றான மெய்தேவனாம் உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப் சகோதரர்களை அனுப்பி விடுகிறார். இன்னும் சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியவில்லை. சகோதரர்களை அனுப்பிவிடும் போது ஒவ்வொருவருடைய சாக்கிலையும் அவங்கவுங்க பணப்பைய வைத்து அனுப்பிவிட்டார். வழியிலே சாக்கு பைய ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாரும் தானியத்துக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா பணப்பை இருக்கு. உடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க தெரியுமா? பயப்பட ஆரம்பிச்சாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க பயப்படுவதற்கு காரணம் என்ன? அவங்க புலம்புவதற்கு காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவர்களுக்கு யோசேப்பு யார் என்று தெரியவில்லை. தெரியாததுனால அவர்களுக்கு பயம் வந்தது, புலம்பல் வந்துச்சு, தவிப்பு வந்துச்சு. நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இயேசு யார் என்பது நமக்கு சரியாக தெரியாததே. இயேசு படகுல படுத்து நித்திரையா இருக்கும்போது சீஷர்கள் இயேசுவை எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் சாகுறோம், உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து காற்றையும் கடலை அதட்டின போது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் யாரோ தெரியல. நம்முடைய அநேக கவலைகள், அநேக பிரச்சனைகள் எல்லாம் இழந்தும் யோபுவால ஏன் ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறது என்றால் அவனுக்கு அவரை குறித்த அறிவு. ஆனால் அதே யோபு வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை அடித்த போது புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அதாவது எனக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை குறித்து தெரியுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அப்ப எனக்கு தெரிந்த அவரை குறித்த அறிவை தாண்டின ஒரு பிரச்சனை என் லைஃப்ல வரும்போது அதுக்கு ரீசன், அந்த பிரச்சனையில நான் கலங்குறேன் அப்படின்னா நான் எதுல குறைவுபட்டிருக்கிறேன் தெரியுமா? தேவனை அறிகிற அறிவுல குறைவுபட்டிருக்கிறேன். அதனாலதான் யோபு 23வது அதிகாரத்துல சொல்லுவாரு, நான் முன்னாக போனாலும் அவரை காணேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் அவரை காணேன், நான் பின்னாக பார்த்தாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவர் காணாதபடி ஒளித்திருக்கிறார், வலதுபுறத்திலும் காணாதபடி ஒளித்திருக்கு. இப்படி சொல், காணல, எனக்கு தெரியல. அப்ப தெரிஞ்சது கொஞ்சம், அதுவரை உள்ள பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு. அதனாலதான் 1வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று இருக்கும். 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் பண்ணல, ஆனா அமைதியா இருந்தார். ஆனா அந்த பிரச்சனை பெருசாக தான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அவன் யோபுவுக்கு கர்த்தரை குறித்த அறிவு எவ்வளவு இருந்துச்சோ
அது வரைக்கும் உள்ள பிரச்சனையை அவரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதை தாண்டி வரும்போது எல்லா நம்பிக்கையும் இழந்து எல்லாமே எல்லாமே எல்லாமே. அதனால ஒரு இடத்துல சொல்லுவார், என்னை கொண்டு போட்டால் அவரை நம்புவேன். இன்னொரு இடத்துல சொல்லுவார், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிம்பாரு. இந்த யோபுவின் இடத்துல தான் கடைசி 3 அதிகாரங்களிலே கர்த்தர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அந்த இடத்துல யோபுவே, உனக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி சொல்லவே இல்லை, ஒண்ணு கூட சொல்லல. ஆமென். அவர் சமுத்திரத்தின் ஆழத்தை பேச ஆரம்பிக்கிறார், வானத்தை பேச ஆரம்பிக்கிறார், நட்சத்திரங்களை பேச ஆரம்பிக்கிறார். கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் நான் தான் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கேன் என்று பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பை பேச ஆரம்பிக்கிறார். சமுத்திரம் திரண்டு வரும்போது அதற்கு கதவு போட்டு அடைத்தவர் யார்? மணலை தடைய தம்மை குறித்த அறிவை ஒருவன் வேதனையின் உச்சத்தில் இருக்கும் போது அந்த இடத்துல உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலா இப்படி சொல்லல. அவர் யார் என்பதை வெளிப்படுத்த வெளிப்படுத்த வெளிப்படுத்த. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் யார் என்பதை வெளிப்படுத்த 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 யோபு இப்பொழுது சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்வார் தெரியுமா? ஆண்டவரே தெரியாம பேசிட்டேன் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்வார் தெரியுமா? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. கண்கள் காண்கிறதுனா அப்படி யோபுக்கு முன்னாடி வந்து நின்னாரா? இல்ல. இப்போ அவன் லைஃபை சுத்தி பார்க்கிறான். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிரியையை பார்க்கிறான், கர்த்தருடைய கிருபையை பார்க்கிறான், கர்த்தருடைய கரத்தை பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை, நான் எத்தனை வருஷம் விசுவாசி என்பதல்ல, நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் திடன் கொண்டு நிற்பேன். அதனாலதான் அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று பரிசுத்தவான்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உடனே மோசே கேட்கிறார், ஆண்டவர் உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா உம்மை அறிவதற்கும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை. சபையே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜெபத்துல இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். நம்ம விசுவாசத்துல தளரும் போது, அப்பா இந்த இடத்துல உண்மை குறித்த அறிவு எனக்கு குறைவா இருக்குப்பா, இந்த இடத்துல சில இடத்துல தடுமாறும் போது, ஆண்டவர் இந்த இடத்துல உண்மை குறித்த அறிவு எனக்கு குறைவா இருக்கு ஆண்டவரே. இயேசு மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அடிக்கப்படுவார், மரித்து அடக்கம் பண்ணப்படுவார், உயிர்த்தெழுவார் சொல்லும் போது பேதுரு ஸ்டாப் பண்றான். ஏன்னா அவரை குறித்த அறிவு இல்லை. இயேசு இந்த பூமியில வந்தது அற்புதம் செய்வதற்காக அல்ல, அடிக்கப்படுவதற்காக என்கிற அறிவு இல்லை. இயேசு யார் என்பதை அறிய 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 நமக்குள்ளே பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்படி சொன்னது யார் தெரியுமா? பவுல் முதல்ல ஆண்டவர்கிட்ட சொன்னது என்ன? ஆண்டவர் எனக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், அதனால உங்களை தெரியும் சொன்னாரா? இல்ல. ஆண்டவர் நீர் யார் ஆண்டவர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பவுல் கேட்டது, நீங்க யாருப்பா? இந்த கேள்வி நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும். இந்த கேள்வி 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 அப்பா. இன்னும் அதே பவுல் முடிவில் என்ன சொல்றார் தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அவர்தான் சொல்றாரு. இவர் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த பவுலுக்கு உபத்திரம் லேசான உபத்திரவமா? தலைவலி கால்வலி கிடையாது. அவர் சரீரத்தில் அடிபடாத இடம் கிடையாது. அவருடைய பிரச்சனை எல்லாம் 2 கொரிந்தியர் 11 பெருசா சொல்லியிருப்பார். சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சாரு, சொல்லிட்டாரு. சிலது சொல்லக்கூடாது நினைச்சே சொல்லிடுவோம் தெரியுமா? தெரியட்டும் 4 பேருக்கு சொல்லிட்டு என்ன சொல்ற, நான் புத்தீனமா சொல்லிட்டேன் அப்படிம்பார். சொன்னனால நமக்கு தெரியுது.
அதை எப்படி சொல்லிட்டார் தெரியுமா? லேசான உபத்திரம்ட்டார். எந்த அளவுக்கு தேவனை குறித்த அறிவு உள்ள இருக்கு பாருங்க. பவுல் மேல கல்ல எறிந்து அவன் செத்துட்டான்னு நினைச்சு அவனை பட்டணத்துக்கு வெளியே போடும்போது அவர் திரும்ப உள்ள வந்து பயந்திருந்த சீஷர்களுக்கு திடப்படுத்துறார். இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த அறிவு. அவர் தான் சொல்ற, நான் ஒன்றை குறித்து கவலைப்படேன், நான் ஒன்றை குறித்து கவலைப்படேன். காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே என்னை காத்து. ஆண்டவர் யார் என்பது, ஆமென். இந்த 22 அதிகாரத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 5 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவானுக்கு கர்த்தர் தம்மை யாராக வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு இங்கே கர்த்தர் தம்மை யாராக வெளிப்படுத்துகிறார் என்றால் பிரதான ஆசாரியராய் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அடுத்தவர் சபைகளுக்கு தான் செய்தி கொடுக்கிறார். பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது அவர் அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும். நல்ல கவனமாய் கேளுங்கள். எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். 7 கொத்து விளக்குகளை கர்த்தர் சபைகளோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அந்த சபைகளின் நடுவே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களிலே மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 11:11 தேவாலயத்தில் இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துட்டு போறார். ஆமென். நம்ம பார்க்கிறது வேற, பிரதான ஆசாரியர் பார்க்கிறது வேற. அவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்துட்டு போனார். போயிட்டு திரும்ப வரார். 15வது வசனம் முதல் நீங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்ன செய்தார் தெரியுமா? தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரரை எல்லாம் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை எல்லாம் கவிழ்த்து போட்டு ஒருவனும் தேவாலயத்தின் வழியா யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் அவர் என்ன செய்தார்? சுற்றி பார்த்து திரும்ப வந்து சுத்திகரிக்கிறார். அவர் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம், இவைகளுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா இவைகளை பலி செலுத்துவார்கள். ஆனால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் மிருகத்தை அல்ல பலி செலுத்தினது, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தவர். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்கு சொந்தக்காரர். அவர் சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்த பின்பு 27வது வசனம், அதே 11:27 அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே சத்தமா கைகளை உயர்த்தி ஹalleluya. பிரதான ஆசாரியர்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறார். அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடம் உண்டாக சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். எனவேதான் 7 சபைகளுக்கும் அவர்களுடைய நல்ல கிரியைகளை முதலாவது பாராட்டிவிட்டு அடுத்து அவர்கள் அந்த சபைகளிடத்திலே காணப்படக்கூடாத கிரியைகள் அவைகளில் காணப்படும் போது அதை குறித்து எச்சரித்து சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதலாவது சபைக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, சபையின் நற்காரியங்களை பாராட்டுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அதன் பிறகு அதில் இருக்கிற குறையை சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டி திருந்தும்படியான தருணத்தை கொடுக்கிறார். வார்னிங், ஆண்டவர் கொடுக்கிற வார்னிங்ல நமக்கு கிரேஸ் இருக்கு. நினிவே அழிக்கும்படிக்கு கர்த்தர் யோனாவை அனுப்பும் போது 40 நாளை கொடுத்தார். 6 நாள்ல சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவருக்கு ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு 40 நாள் தேவை இல்ல. இல்ல, எதுக்கு அந்த 40 நாள் தெரியுமா? அந்த பட்டணம் தப்பு வைக்கப்பட. சபையே, கர்த்தர் இன்று உங்களுக்கு கண்டித்து ஏதாவது பேசுகிறார் என்றால் அதற்குள்ளே நீங்கள் தப்பும்படியான கிரேஸ வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சுட்டி பார்த்து சுத்திகரித்து உலாவுகிறார். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடன் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர், நமக்காக பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர், நமக்கு முன்னோடின பிரதான ஆசாரியர், இவர் மாறி போகாத ஆசாரியர். எனவேதான் பெர்கமு சபைக்கு சொல்லும் போது, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. சிமிர்னா சபைக்கு சொல்லும் போது 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தினவர், வெளிப்படுத்தல் 2:8, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறது. அதுதான் மாறி போகாதவர். என்ன மாறி போகாதவர்? பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 7வது அதிகாரம் 23, 24 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவர்கள் யாரு? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களா இருந்தவர்கள். அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறபடியினா மாறி போகாத. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எம்மாவுக்கு போன சீஷர்கள் அப்படியே துக்கத்தோடு போகும்போது இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து நடந்தார். இயேசு கூட தான் இருப்பார், ஆனா உடனே எல்லாம் நமக்கு காட்ட மாட்டார். உடனே காட்டினா நம்ம உள்ள என்ன இருக்குன்னு வெளியே தெரியாதுல்ல. உடனே காட்டியிருந்தா அந்த இடத்துல அந்நிய பாஷை பேசிட்டு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அவர் மறைத்திருக்கனால நாங்க அவரை நம்பி இருந்தோம். ஆமென். கிளையோப்பா கூட மேக்சிமம் மனைவி தான் போயிருப்பாங்க. ஏன்னா இயேசுவை இந்த கல்லறை ஓப்பன் ஆகும்போது சில ஸ்திரீகள் பார்க்க போனாங்க. நீங்க இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தா தெரியும். அந்த ஊழியம் செய்கிற ஸ்திரீகள் கூட்டத்தில் யாரும் உண்டு தெரியுமா? கிளையோப்பாவின் மனைவி. இந்த அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தாருங்கிற வார்த்தையை வெறும் செய்தியாக மட்டும் அவங்க உள்ளுக்குள்ள போயிருக்கிறது, நம்பிக்கையா போகல. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற உண்மை இன்னைக்கு அநேகருக்கு ஒரு செய்தியாய் மட்டும்தான் இருக்கிறது, நம்பிக்கையா இல்லை. இவர்களுக்கு அது செய்தியா இருக்கு. எனவே அதை பத்தி பேசிட்டே போறாங்க. இயேசு தாமே சேர்ந்து போனார், அவர்கள் கண்களுக்கு மறைந்து. என்ன பேசிட்டு போறீங்க? நீங்க இந்த ஊர் கிடையாதான்? இந்த ஊரே கிடையாதா? இல்ல, சொல்லுங்க என்ன. இப்படி ஒருத்தர் இருந்தார், நாங்க அவர் தான் எங்களை ரட்சிப்பார், விடுவிப்பார், நாங்க நம்பிக்கையா இருந்தோம். ஆமென். மோசே மரித்த போது துக்கம் கொண்டாடினார்கள். அதன் பிறகு யோசுவா.
ஆபிரகாம் மரித்த போது அழுதார்கள், அதன் பிறகு ஈசாக்கு. ஈசாக்கு மரித்த போது அழுதார்கள், அதன் பிறகு யாக்கோபு. இப்படி மாறிக்கொண்டே இருந்தது. ஆனால் இயேசு வந்து அவர் மரித்ததுக்கு அப்புறம் இனி ஒரு ஆள் கிடையாது. இவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி, அதுதான் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். இயேசு சீஷர்களுக்கு தாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்ன நம்பிக்கையின் வார்த்தையே, இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த பிரதான ஆசாரியர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வாயிலே உடையவராய் இருந்தார் என்று வெளிப்படுத்தல் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இயேசுவின் வார்த்தையில கிருபை இருந்தது. அந்த கிருபை தான் பாவிகளும் ஆயக்காரரும் அவரிடத்திலே வந்து நெருங்கும்படியாய் கூட்டி சேர்த்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையில் இருந்த கிருபை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். தேசமே பாவி என்று முத்திரை குத்தின சகைவை பார்த்து, சகைவே அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும். என்ன கிருபைங்க. ஹல்லேலூயா. கிருபையாய் நம்மை சேர்த்து கொண்டார், கிருபையாய் சேர்த்து கொண்டார். ஆமேன். வயல் நிலத்திலே வந்து போவாஸ் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் கண்ணுக்கு ரூத் தென்படுகிறாள். கண்காணியானவனிடத்தில் விசாரிக்கிறாள், இந்த ஸ்திரீ யாருடையவள், இவள் யாரு? விசாரிக்கும் போது கண்காணியானவன் அவளை குறித்த காரியங்களை தெரிவிக்கும் போது போவாஸ் வந்து சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். இது ரூத்த வேற வயலுக்கு போக விடல. அல்லேலூயா. உலகம் நம் காரியங்களை வைத்து, நம்முடைய பாஸ்ட வைத்து முத்திரை குத்தும் போது அவர் கிருபையாய் நம்மோடு பேசுகிறார். எவ்வளவு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில கிருபை இருந்தது, அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. காற்றும் கடலும் அடங்கினது அவருடைய வார்த்தையில் இருந்த அதிகாரம். 100க்கு அதிபதி வருகிறான், நான் 100 பேருக்கு அதிபதி. ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். ஆனா என் வீட்டுல அந்த 100 பேர்ல ஒருத்தன் தான் வியாதியா இருக்கிறான். என் அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் வியாதியை மாற்ற முடியல. இப்போ நான் வான்னு கூப்பிட்டா அவனால வர முடியல. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பலவீனம் அவனை பிடித்து வைத்திருக்கிறது. என்னுடைய அதிகாரத்துக்கு லிமிட் இருக்கிறது, என் அதிகாரத்துக்கு லிமிட் இருக்கிறது. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, உங்களுடைய வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த விசுவாசத்தை கண்டுதான் ஆச்சரியப்பட்டார். வார்த்தையில், அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் தான் 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள் இருக்க ஆண்டவர் ஒரே வார்த்தை தான், போ அப்படின்றார். போ 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 7, போ 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 10, 6 இல்ல, ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. எனவேதான் மோசே என்ன பேசினாரோ அதை அப்டேட் பண்ணி தான் இயேசு சொன்னார். மோசே சொன்னார், ஸ்திரீயோடு தப்பு பண்ணா அது விபச்சாரம். இயேசு சொன்னார், ஸ்திரீயை இச்சையா பார்த்தாலே விபச்சாரம் என்றால். ஆனால் மோசே சொல்லும் போது ஜனங்கள்லாம் கிடுகிட்டு இருந்தாங்க, இயேசு சொல்லும் போது ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க என்றால், மோசே எப்படி சொல்லுவார், உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவன் சொல்லுகிறார். இயேசு எப்படி சொன்னார் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் என் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. அந்த வல்லமை தான் 18 வருஷம் பிசாசானவன் கட்டி வைத்திருந்தான். ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தையின் வல்லமை போய் அந்த கட்டை எல்லாம் உடைத்தது. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. எந்த கட்டுகளுக்கும் அவருக்கு இந்த வல்லமைக்கு முன்னாக நிற்க முடியல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியல. அலறி அலறிக்கொண்டு பிசாசு ஓடிச்சு.
இவனை விட்டு போ என்று ஆமென் ஒரு வாலிபனை நெடுநாட்களாய் பிடித்திருந்த பொல்லாத ஆவியை பார்த்து கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த ஆவி அவனை தீயிலையும் தண்ணியிலையும் கொண்டு போய் தள்ளிட்டே இருந்துச்சு. இயேசு வந்தார், போ அப்படின்ட்டார். அவ்வளவுதான். அந்த வல்லமை வார்த்தை போனதும் உள்ள இருக்கிற பிசாசு அலற ஆரம்பிக்குது. அவனை அலைக்கழித்து விட்டு ஓடிட்டு, அவனை அலைக்கழிச்சுட்டு ஓடல, அது அலைக்கழிச்சு அது அலறி அதுக்கு எங்க போகன்னு தெரியாம திடீர்னு நெருப்பு வச்சு அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நெருப்பு பட்டதும் எங்க போகன்னு தெரியாது. இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல பட்டாசுலாம் கொளுத்துவாங்கல்ல, இந்த ராக்கெட்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. லைட்டா தீ போடும், அவ்வளவுதான், புஷ்ஷுன்னு போயிடும். அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை போய் தொட்டதும் இத்தனை நாள் உள்ள இருந்த பிசாசு ஓடுது ஓடுது. அந்த வல்லமைக்கு முன்னாடி நிக்க முடியல. பாத்தீங்களா? பிசாசு எல்லாம் அலறுது. அந்த பண்டிகளுக்குள்ள போக விடுங்க. கடல்ல விழுந்து செத்தா கூட பரவாயில்ல, இவருக்கு வார்த்தைக்கு வல்லமைக்கு முன்னாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பார்வையோடு மட்டும் நீங்க பைபிளை படிச்சீங்கன்னு வைங்கள, இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். வசனம் உங்களுக்குள்ளே, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனின் அடையாளம் தான் நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். அவர் பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான. கைகளை உயர்த்தி இயேசுவா 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 இயேசுவா. க்ளோரி. பிரதான ஆசாரியரே, பிரதான எங்கள். இரண்டாவதாக அவர் யார் தெரியுமா? அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிங்கள். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும். மேலிருந்தே வாசிக்கணும், நேரம் இல்லாததுனால அந்த வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஒருவனும் பாத்திரவானாக காணப்படாததினாலே மிகவும் அழுதேன், நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அடி அவர் மேல் அடிக்கப்பட்டது. இப்பொழுது யோவான் அவரை எப்படி பார்க்கிறான் தெரியுமா? சிங்காசனத்துக்கு முன்பாக கிடத்தப்பட்டிருக்க கண்டேன் என்றல்ல. ஆமென். குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாம் சில ஏரியால எல்லாம் இயேசு மாதிரி ஒன்ன செஞ்சு வச்சு இப்படி சுத்தி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பாப்பார், ஒன்ன செய்ய பாப்பேன். ஆமென். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியில நேற்று நிறைய இடத்துல தொங்க விட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. டிராபிக் போக முடியல. ஒரு தேவ பிள்ளை தெரியணும் இயேசு யார் என்பது. அடிக்கப்பட போகிறல்ல. ஆமென். பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட போகிற, புதிய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட.
இந்த ரெண்டுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு? ஏசாயா சொல்றாரு அடிக்கப்படும் வண்ணமாய் கொண்டு போகப்படுகிற, யோவான் சொல்றார் அடிக்கப்பட்ட. அதன் அர்த்தம் என்ன? அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்களா, அவருடையவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மிகவும் அழுகிற ஒரு நிலை வரும்போது அந்த இடத்துல யார் நிற்க காண்பார்கள் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர். என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. கைகளை உயர்த்தி, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை. நாம் இயேசுவை எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடணும். இப்ப பாருங்க, இயேசுவுக்கு இருக்கிற உரிமை பரலோகத்துல இயேசுவுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உரிமை உண்டு. அது என்ன உரிமை தெரியுமா? எல்லாரும் இருக்கும்போது சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு கையில ஒரு புத்தகம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பார்வையாளர்களா இருக்கிறாங்க. ஆனா இவர் வரார் பாருங்க, 7வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் வந்து, பிதா கூப்பிட்டார் அவரை இல்ல, அவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் கையில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். இதான் அப்பா பிள்ளைக்கு, இது வேற யாருக்கும் முடியாது. ஹல்லேலூயா. கோடா கோடி தூதர்கள் மேல இருந்தாலும் ஆமென், எனக்காக ஒண்ணு செய்யணும்னா எனக்காக அடிக்கப்பட்டவர் உண்டு. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? யாருக்குங்க முடியும்? யாருக்குங்க முடியும்? ஆமா, அதான் அப்பா, எங்க அப்பா ஒரு மெசேஜ்ல ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட அமெரிக்காலன்னு நினைக்கிறேன், ஒரு பையனுக்கு ஜனாதிபதியை பார்க்கணும்னு பயங்கர ஆசை. அந்த ஆர்வத்தில் போயிடுவார். போனால் பிடிச்சி நிறுத்தி வச்சிருவாங்க. பெர்மிஷன் இருக்கா, அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு அவரை பார்க்கணும். இல்லைப்பா, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. வேதனையோடு நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியாக இன்னொரு பையன் வரான். ஏன் இங்கே நிற்கிற? இல்லை, நான் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன், இப்படி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் வரணுன்னாங்க, பார்க்கணும் உனக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனார். இவர் போனால் யாரும் தடுக்கலை. இவனுக்கு ஆச்சரியம், என்ன தடுத்தாங்க? இவர்த்தருக்கு உள்ளே போயாச்சு நேராக வீட்டுக்கு. யாருமே தடுக்கலை. அவங்க அப்பா ரூம் கிட்ட போயாச்சு. டோரை ஓப்பன் பண்ணி அப்பா அப்படின்னா அப்போதான் தெரியுது, ஓ யாரும் தடுக்கலை. டோரை ஓப்பன் பண்ணி அப்பா இவனுக்கு உங்களை பார்க்கணும். ஆமென். இந்த உரிமை, இந்த உறவுல இருக்கிற ஒரு அதிகாரம், உறவுல இருக்கிற உரிமை இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக இயேசு பரிந்து பேசினா பிதா நோன்பாரா? இப்ப தெரியுதா நம்ம ஏன் இன்னும் நிர்மூலமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் செய்யறத வச்சு பார்க்கும்போது பிதாவுக்கு அப்படி கோபம் எழும். கோபம் ஒரு நிமிஷம், ஆனா இடையில வந்து நிற்பாரு. எனக்காக அடிக்கப்பட்டவர், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. நேரா போறாரு, ஒன்னும் கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல, அவர் கையில இருந்து வாங்கினார். ஆமென். நீரல்லால் எனக்கு 5 பாயிண்ட் முடியுமான்னு தெரியாது. யாருண்டு ஜீவனாதா
நீரே அன்றி ஈகத்தில் வேறும். ஹல்லேலூயா. மிகவும் அழுது எத்தனை பேரை பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரையும் பார்த்து பிரமித்து இருக்கிறான். 24 மூப்பர்களை பார்த்து பிரமிக்கிறான், தூதர்களை பார்த்து பிரமிக்கிறான். ஒரு தூதன் மெதுவா சொல்றான், எல்லாரும் இப்ப சும்மா நிப்பாங்க பாரு. அவர் கையில் இருக்கிற புத்தகத்தை வாங்குற ரைட் சீக்கிரம் ஒருத்தருக்கும் கிடையாது. ஒருவர் பரலோகத்துல இவ்வளோ பேர் இருந்தோம், அந்த புத்தகத்தை வாங்க, அந்த முத்திரையை உடைக்க ஒருவருமே இல்லையா? இத்தனை கோடி தூதர்கள் இருந்தோம், எனக்கென்று ஒருவருமே இல்லையா என்று நான் மிகவும் அழுத போது, நீ அழாத, உனக்காக அடிக்கப்பட்டவர் இருக்கிறார். Glory! அவர் ஏன் அடிக்கப்பட்டார் தெரியுமா? அவர் ஏன் அடிக்கப்பட்டார் தெரியுமா? ஆமென். 8வது வசனம், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தையும் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். அடுத்த வார்த்தை கேளுங்கள். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரக்கத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்போ இரக்கம் பெறாத நாம இரக்கம் பெற்றது, தேவனுடைய ஜனம் அல்லாத நாம தேவனுடைய ஜனமாய் மாறினது ஒரே காரணத்தினால. அவர் அடிக்கப்பட்ட ஓ ஜீசஸ், அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ என் மேல இரக்கம் விழுந்துட்டே இருக்கிறது, என் மேல கிருபை விழுந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நான் அவரை துதிக்காமல் இருப்பேன்? எப்படி நான் அவரை பாடாமல் இருப்பேன்? அது மாத்திரமல்ல, மீட்டதே பெரிய விஷயம். அதோட விட்டாரா? இல்ல, இன்னும் அடி அவர் மேல விழுது. அந்த அடியில தான் அடுத்த வசனம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆமென். அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ, ஓ என்ன ராஜாவாக, என்னை ஆசாரியனாக. ஆமென். பொதுவாக எதை உருவாக்கணுமோ அதை தான் அடிக்கணும். ஆமென். எந்த மண்ணு பாத்திரமாய் மாறணுமோ அந்த மண்ணை தான் பிசையணும். ஆனா இங்க ஒரு அற்புதமான காட்சி, அவர் அடிக்கப்பட நான் ஆசாரியனாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் ஓ இயேசுவே. இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்திலிருந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா, அவர் அடிக்கப்பட்டதுனால மட்டும்தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நான் ஆராதிக்க, நீ ஆராதிக்கிற, ஏன் இப்படி ஆராதிச்சுட்டு இருக்கிற? அவர் அடிக்கப்பட்டார். இன்னும் துதிப்பே, நல்லவர் வல்லவர், இயேசு நல்லவர். பாத்தீங்களா? சகல கோத்திரங்கள், பாஷைக்காரர், ஜனங்கள், ஜாதிகள். அது அர்த்தம் என்ன? அவர் யூத வம்சத்திலே வந்தாலும் இஸ்ரவேல் வம்சத்திலே வந்தாலும் அவர் மட்டும்தான் உலக ரட்சகர், எல்லாருக்கும் பொதுவானவர், ஒரே ரட்சகர். ஹல்லேலூயா. கோத்திரங்களிலிருந்து மட்டுமல்ல, சகல பாஷைக்காரர், ஜாதிகள், ஜனங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டார். மொத்தமா சகல ஜனங்கள்னு சொல்ல வேண்டியதானே, அதை வச்சு கொண்டு வந்துடக்கூடாது. எங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறார். சில வந்துட்டு இருக்காங்க 1,44,000, அது நாங்க தான். இந்த பிரச்சனையே வேண்டாம். நீ எங்க பார்த்தாலும் மனுஷனா பிறந்த ஒவ்வொருவனுக்கும்
மீட்பர் ஒருவர் மட்டும்தான், என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து பாருங்க, நாங்கள் பூமியிலே அரசாளோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கப்பட அடிக்கப்பட என்ன கர்த்தர் எப்படி உருவாக்குறார் தெரியுமா? ராஜாவாக, ஆசாரியராக, ஆட்டுக்குட்டியானவர். 12வது வசனம், அவர்கள் மகா சத்தமிட்டு, ஆட்டுக்குட்டியானவர் வாசிங்க, வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று. அப்ப இது அவ்வளவும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் ஒருவர் மட்டுமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்போ இந்த ஆராதனைய அவருக்கே அன்றி வேற யாருக்குமே கொடுக்க. லூசிஃபரை வர்ஷிப் பண்ணதுக்கு நான் ஒரு டீமை செட் பண்ணதும் ஆண்டவர் தட்டி விட்டார். ஆனா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வர்ஷிப் பண்ண எல்லாரும் எழும்பினதும் பிதா ரசிக்கிறார். பிதாவுக்கு மகிமை இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே. அதுதான் எபேசியர் 3வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3வது அதிகாரம் 20, 21 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நினைக்கிறதற்கும் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாக தலைமுறை தலைமுறைகளிலும் சதா காலங்களிலும். எல்லாரும் சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம செலுத்துகிற ஆராதனை கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம மொத்தமும் பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுவை மட்டும் உயர்த்துங்க. தூதனை அல்ல, அப்போஸ்தலர்களை அல்ல, பாஸ்டர்ஸை அல்ல. 4 பேர் சொல்றீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை மட்டும் நீங்க வாயிலிருந்து புறப்படுகிற துதி கொஞ்சம் கூட குறையாம பரலோகத்துக்கு போகணும்னா அந்த இடத்துல வேற யாரையுமே வர்ஷிப் பண்ணிடக்கூடாது. ஐயோ இந்த பாஸ்டர் மட்டும் இல்லைன்னா, பாஸ்டர் மட்டும் இல்லைன்னா. எலியாவுக்கு காகத்தை அனுப்பினது யாரு? கர்த்தர். ஆண்டவரே 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 சொல்ல சொல்ல காகம் வந்துட்டு இருக்கு. நாளாக நாளாக காக்காவே காக்காவே என்ன காணல. ஆண்டவர் பார்த்த இந்த காக்கா நீ வராது, கிளம்பு. ஆமே, காகம் இல்லையா? ஆண்டவர் இப்படி எத்தனை காகம் வச்சிருக்கிறார் தெரியுமா? மகிமை கர்த்தருக்கு மட்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துங்க. எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கும். எல்லாருக்குமே நன்றி செலுத்துங்க. ஆனா குளோரிய, மகிமைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர். 3வதாக அவர் நியாயாதிபதி. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பரலோகமே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்ன. நீங்க களி கூறுங்கள். இவர் யார் தெரியுமா? நியாயம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. எனவே தான் சொன்னார் லூக்கா 18:7, அந்தபடியே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அடுத்த வார்த்தை, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், என் காரியத்தை குறித்து நியாயம் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் அவர் கூப்பிட்டு சொல்லுவார், ஏ களிகூறு, களிகூறு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவர். ஆமென்.
இந்த பூமியில நம்முடைய நியாயம் எடுபடலாம். எசேக்கியாவை போல. ஆமே, கடந்த நாள்ல கூட ஒரு போதகர் பேசும்போது சில காரியங்களை வேதனையோடு சொல்லும் போது ஆண்டவர் இதுதான் சொல்ல வச்சாங்க. நீங்க நேரம் போங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எசேக்கியா மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் அப்படி எசேக்கியாவுக்கு விரோதமாய் சனகரீப் கொடுத்து விட்ட நிருபத்தை எசேக்கியா அப்படி விரித்து வைத்து அப்படியே கண்களை எடுத்து பார்த்தான். கர்த்தர் தூதனை அனுப்பி நியாயம் செய்தார் அல்லவா? எந்த காரியமாகட்டும் அது ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வைங்க. கர்த்தர் நமக்கு நியாயாதிபதி இருக்கிறார். எனவேதான் எரேமியா சொல்லுகிறார் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல, நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். என் காரியத்தை சாட்டி விட்டேன்னா என் விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓபன் பண்ணிட்டேன். என் விஷயத்தெல்லாம் நம்ம ஏன் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஓபன் பண்ண முடியல தெரியுமா? நம்ம நிறைய பேர்கிட்ட ஓபன் பண்றோம். அதனாலதான் நீங்க இது உண்மை. நீங்க ஒருத்தங்க கிட்ட நிறைய உங்க காரியத்தை ஷேர் பண்ணிட்டு அடுத்து ஜோம் பண்ணலாம் போய் இருங்க, ஓடாது. ஷேர் பண்ணவே முடியாது. உடனே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். பழைய மாதிரி ஜோம் பண்ண முடியல, ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண முடியல, அதுக்கும் ஜோம் பண்ணணும். பழைய மாதிரி ஜோம் பண்ணணும்னா அந்த வேற டாக்கெல்லாம் கொஞ்சம் இந்த வாய் டயர்ட் ஆயிரும்ல. எனக்கு டயர்டே ஆகாது. நாக்குக்கு எலும்பு கிடையாது, இருக்கா என்ன தெரியல. ஆனாலும் பாருங்க டயர்டே ஆகாது. மீன் கூட நீந்தி டயர்டாய் படுத்துறோம். நாக்கு நீந்தி என் காரியத்தை நான் உங்ககிட்ட சாட்டி விட்டேன். அதனுடைய ரிசல்ட் என்ன? 11 சொல்றார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக வெட்கப்படுவார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட கர்த்தர் இருக்கிறார் நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறார்ல, அப்ப உங்க காரியத்தை யார்கிட்ட தான் சொல்லணும்? வச்சிருங்க. அழணும்னா நல்லா அழுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அழுவது போல பலன் கிடையாது. ஆண்டவர் சமூகத்திலே அழுகிறதை போல பலன் கிடையாது. அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கான ஸ்ட்ரெங்க் இயேசுவுக்கு கெத்செமனேல கிடைக்குது. எப்படி தெரியுமா? அழுது. அதுவும் ஃபுல் நைட்டு தூங்காம நெக்ஸ்ட் டே ஒரு 50-55 கிலோ வெயிட் உள்ள சிலுவையை தூக்கிட்டு போகணும். இந்த ஸ்ட்ரெங்க் கெத்செமனே அவர் மகா சத்தமிட்டு அழுதாராம். ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான். அந்த பலத்தில் எழும்பி போறார். அந்த பலத்துல தான் சிலுவையை தூக்கிட்டு போறார். அந்த பலத்துல தான் அத்தனை அடிகளை தாண்டி நிற்கிறார். அந்த பலத்துல தான் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். அழனுமா. எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். 4வதாக அவர் யார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ராஜாதி ராஜா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். யார் அவர்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளம் இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர்
ராஜ்ய பாரம் பண்ணுகிறார். ஊசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு ஏசாயா ஒரு காட்சியை பார்க்கிறான். 6வது அதிகாரம் 1வது வசனத்துல உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை அவன் காண்கிறான். அதாவது ஒருத்தங்க இல்லைன்னு வரும்போது ஒரு பெயின் இருக்கும். அது இழப்புல உண்டாகிற வலி அது சீக்கிரமா எதை வச்சு ஈடு பண்ண முடியாது. நஷ்டத்தினால வருகிற பெயின் ஒரு லாபம் வரும்போது சால்வ் ஆயிரும். ஆனா இழப்பு இருக்குல்ல, இழப்பு. உசியா ராஜா இல்ல, அடுத்து யார் வர போறாங்களோ, நமக்கு ஃபேவரா இருப்பாங்களா, இவர் ஓகே, இவர் பீரியடும் ஓகேயா இருந்துச்சு, இனி அடுத்து இவர் இல்லையே, இனி அடுத்து யார் வர போறாங்க, இப்படியெல்லாம் இருக்கும்போது அதனாலதான் பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் எழுதியிருக்கணும், இந்த வருஷத்தில் வேற மாதிரி முடிக்க வேண்டியதானே. ஒருவனுடைய மரணத்தை சொல்லிவிட்டு ஆமென் ஏசாயாவே நீ இப்படி உன் பார்வைக்கு தெரிகிற சிங்காசனத்தை நீ பார்த்துட்டு இருக்கிற, அதுல இருக்கிற ராஜா இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். நீ கொஞ்சம் கண்களை ஏறெடுத்துப்பா. என்றென்றைக்கு வீட்டிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சகலத்தை ஆள்கிறவர், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ராஜா. இந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்க லைஃப்ல சிலரை மிஸ் பண்ணது போல நீங்க ஃபீல் ஆகும்போது கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், சர்வத்தை ஆளுகிறவர். அவர் ராஜ ரீகம் பண்ணுகிறார். அவர் எல்லாருக்கும் எல்லாமா இருப்பார். அப்பா, என் லைஃப்ல அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணும் போது அவர் எனக்கு அப்பாவா இருப்பார். அதை நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நான் தான் சொல்லுவேன். ஏன்னா என் தகப்பனாரை நான் 2016 இழந்தேன். அவர் எனக்கு நல்ல அப்பாவா, என்ன செய்யணும், ஒரு அப்பா இருந்து என்ன செய்யணும் அவரு செஞ்சுட்டே இருக்கிறார். ஆமென். நீங்க கொஞ்சம் அப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துடுவார். வேற யாருக்கும் நிரப்ப முடியாது இந்த ரோல, வேற யாருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க இருக்கிறோம், நீங்க இருங்க. ஆமே, நீங்க இருப்பீங்க, இருந்து என்னப்பா என்ன பண்றதுக்கு. ஆமே, ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எனவேதான் வேதரை நடுவில் யோபு ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்டான். 17வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஆமே, என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? வேற யாருப்பா உண்டு? எனக்கு யாருண்டு கலங்கி? எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே, எனக்கு பிணைப்படி, எனக்கு ஜாமீன் கொடுங்கப்பா, நீங்க செக்யூரிட்டி கொடுங்கப்பா, நீங்க நெல்லுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு யார் உண்டுப்பா? இப்படி எல்லாம் கேட்கும் போது ஆண்டவருக்கு எப்படிங்க இருக்கும்? லைஃப்ல இந்த மாதிரி மிஸ் பண்றது போல உணர்வுகள் வரும்போது அவரை கிஸ் பண்ணிருங்க. ஆமென். நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே, நீர் இருக்க கவலை எனக்கில்லை, நீரெல்லாம். கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து ஒரே சத்தமாய் சொல்லுவோம், யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவா, யெகோவா. துயரத்தால் நான் தோய்ந்து போயிருந்தேன், துயரத்தால் நான்
தொய்ந்து போயிருந்தே, துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தே, துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தே, துணையாய் நீ வந்ததால் பிழைத்தே, வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, உம்மடையாளம் கொடுத்தீரே, என்ன வந்தாலும் என்னோடு. கைகளை உயர்த்தி யெகோவாயீரே, 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 யெகோவா, யெகோவாய். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. எனவே ஆர்ப்பரியுங்கள். அவர் ராஜாதி ராஜான்னு நினைக்கும் போது ஆர்ப்பரிப்பு தான். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் தான் ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஹல்லேலூயா சொல்லும் போது அவரை எப்படி பிரைஸ் பண்றீங்க தெரியுமா? கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் தான் ஏற்படுத்துகிறார். அவரை எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ள எந்த வல்லமைக்கும் முடியாது. எல்லாரும் அவர் கால் மேல அடிக்கப்பட்ட ஆணியை பார்த்து சிரிக்கும் போது, சபை அவர் கால் கீழே நசுக்கப்பட்ட சாத்தானை பார்த்து சிரிக்கிறார். ஆமென், ஆமென். அந்த நசுக்கி வலி ஜாஸ்தியாகும் போதுதான் இறங்க இறங்க இறங்கு, சிலுவையிலிருந்து இறங்க. அப்படிலாம் முடியாது. ஒரு கொசு கையில மாட்டினா அதுக்கு சிறக பிச்சைய விடுவோம். நம்ம குடிச்ச ரத்தம் வெளியே வரணும். அதுல ஒரு என்ன சந்தோஷம். அதை அடிச்சு சரி சரி சரி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஆமென். ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். டைம் ஆயிட்டு. இந்த ஒரு காரியம். அவர் யார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை அவர் மணவாளன், மணவாளன். ஹல்லேலூயா. அவருடைய மனைவி யாரு? சபை. மனைவி என்ன பண்ணாலும் தன்னை அதை சொல்ல மாட்டோம், ஆயத்தப்படுத்தினார். 1வது வசனத்துல 1வது அதிகாரத்தில் என்ன படித்தோம்? இதோ மேகங்களுடனே வருகிறார். அவர் வரும்போது சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் வருகிறார்னு சொல்லும் போது சபை எந்த நிலையில இருக்க வேண்டும் என்றால், அதனுடைய 19வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு 22வது அதிகாரம் 12வது வசனம் 17வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 17வது வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. ஆவி கேட்கிறவனும் வா என்பானாக. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் இப்போ சொல்றார், இதோ நான் சீக்கிரமே வருகிறேன். எத்தனை பேர் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இப்பதான் காலில் கறி எடுத்துட்டு போன. ஆவியும் மணவாட்டியும் வாங்க ஆண்டவரே. நான் பாவி ஆண்டவரே, இப்ப வந்துடாதீங்க ஆண்டவரே. சபையே ஆயத்தத்தோடு இருக்கு, ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒரு மணவாளனாய் வருவார் எப்பவுமே. அதனாலதான் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனதும் ஏன் விளக்கு கொளுத்தி வீட்டை பெருக்கிறா தெரியுமா? அதை கொடுத்துட்டு போனவர் வருவார். ஆமே. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோன்னா போனை கொடுத்துட்டாங்க. அன்னைக்கெல்லாம் 10 வெள்ளிக்காசு. மணவாளன் எப்போ வருவாருன்னு தெரியாது.
வரும்போது இந்த 10 வெள்ளிக்கு அப்படி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அவர் கவுண்ட் பண்ணுவார். 1 2 3 4 5 6 7 8 9 1 காணும், ரிஜெக்டட். 1 தான் தொழுது, 9 இருக்குல்ல. ஆமென், ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவா. எனவேதான் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ரொம்ப அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அதை படிச்சீங்கன்னா 1ஆவது அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? 3வது வசனத்துல, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும், இப்படிதானே எழுதியிருக்கும். வெளிப்படுத்தல் 22:7 எப்படி எழுதியிருக்கும் தெரியுமா? அங்க வாசிக்கிறது கேட்கறதெல்லாம் முடிஞ்சு, இதை கை கொள்ளுகிறவர்கள், அவ்வளவுதான். அவர் வரும்போது நான் இப்பதான் வாசிக்கிறேன்னா நீ வாசிட்டே. ஆமென். ஃபர்ஸ்ட் தான் இந்த கிருபையை பயன்படுத்தணும். இது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் கை எதுக்கு வாசிக்க ஆயத்தமாக ஆயத்தம். அவர் வரும்போது என்ன வாங்க போனாங்கல்ல கொஞ்சம் பேர், அப்பவும் கடை திறந்து வச்சுட்டு இருப்பாங்க. வரும்போது இந்த இடத்துல வாசிக்கிற இல்ல, இதை கை கொள்ளுகிறவன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, வாரார் வாரார் மகிழ். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆர்ப்பரிப்போடு மேகங்களுடனே வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஆமென். அவருடைய மணவாட்டி நாம் அல்லவா? மணவாட்டியை உடையவனே மணவாளன் என்று யோவான் ஸ்நானன் சொன்னார். அவருடைய தோழனாய் நின்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மணவாட்டி யார் தெரியுமாங்க? இரத்தத்தால மீட்கப்பட்டவங்க. ஆமென். கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாக விசுவாச அறிக்கையிட்டு மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தோழர்களாய் நிற்பாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு துவங்கி யோவான் ஸ்நானன் வரை தோழர்களாய் மணவாளன் பக்கத்தில் நிற்கும் போது glory. ஆமென். முற்பிதாக்களை தோழர்களாக்கி நம்மை மணவாட்டியாக்கி, இதெல்லாம் ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி glory. ஆமென். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா. ஆமென். வாரார் வாரார் மகிழ் கம்பீரமா. ஆமென். மேகத்தோடு போனவர் இவர் இவர், மேகத்தோடு போனவர் இவர் இவர், திரும்பவும் 10,000 பரிசுத்தர் சூழ்ந்திட, திரும்பவும் 10,000 பரிசுத்தர் சூழ்ந்திட, வேகம் வாரா ஜகத்தை நோக்கியே. நல்ல கையை தட்டி மகிமை நிறைந்த ஆண்டவர் வரார் வரார், மகிமை நிறைந்த ஆண்டவர் வரார் வரார். அவரை அண்டி நம்பினோர் எல்லோரும் செல்லுவார், அவரை அண்டி நம்பினோர் எல்லாரும் செல்லுவார். மோட்சம் ஏகி சுகித்து வாழவே. ஹல்லேலூயா. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாடலோடு காலம் தொனிக்குதே, ஆட்டுக்குட்டியின் பாடலோடு காலம் தொனிக்குதே. அல்லேலூயா. அருமை இரட்சகா. ஆமென்.
மகிமை நிறைந்த ஆண்டவர் வரார் வரார், மகிமை நிறைந்த ஆண்டவர் வரார் வரார், அவரை அண்டி நம்பினோர் எல்லாரும் செல்லுவார். ஹல்லேலூயா. மோட்சம் ஏகி சுகித்து வாழவே. ஆமென். மேகத்தோடு போனவர் இவர், மேகத்தோடு போனவர் இவர் இவர், திரும்பவும் 10,000 பரிசுத்தர் சூழ்ந்திட, பரிசுத்தர் சூழ்ந்திட வேகம் வாரா ஜகத்தை நோக்கியே. ஆர்ப்பரிப்போடு ஆரவாரம், ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ. ஆமென். glory. ஆட்டுக்குட்டியின் பாடலோடு காலம் தொடிக்குது. glory. அல்லேலூயா. அருமை ரட்சகா. ஆரவாரம் கேட்குதே, ஆரவாரம் கேட்குதே அதோ. glory. ஆட்டுக்குட்டியின் பாடலோடு காலம் தொடிக்குதே. சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமை ரட்சகா. மேகமீதில் தூதரோடிதோ இதோ. மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா. ஆமென். வாரார் வாரார் அகில்மே வீரமா. வாரார் வாரார் வாரார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு இதோ மேகங்களுடனே வருகிறார். அது அப்படியே ஆகும். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சபையே மறந்து விடாதிருங்கள். அவர் அடிக்கப்பட்டார், நாம் அவருடைய ஜனங்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரித்திரம் என்ன? நாம் அந்நியர், நாம் அவருடைய ஜனங்கள் அல்ல. என்னை அவருடையவனாய் மாற்ற அவர் அடிக்கப்பட்டார். ஆமென். எவ்வளவு நல்ல நேசம். 2 கைகளை உயர்த்தி என் தோழனே என் தோழனே என் தோழனே என் தோழனே என் இயேசுவே என் தோழனே என் தோழனே என் தோழனே என் தோழனே என் இயேசு. எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலும் என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. ஓ என் தோழனே என் தோழனே ஓ என் தோழனே என் தோழனே என் இயேசுவே. சத்தமா சொல்லுவோம். என் தோழனே. எனக்காய் அடிக்கப்பட்டு என்னை ராஜாவாக ஆசாரியனாய் மாற்றினவரே ஜீசஸ். எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலும் என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் ஆமென். உம்மை போல யாரும் இல்லை. 2 கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே
ஆட்டுக்குட்டி யானவரே எங்கள் ஆமென் இயேசுவே எல்லா மகிமைக்கும். கடைசி அப்படி கைகளை அசைத்து ஹalleluya பாடி முடிப்போம். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர், அவர் நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நம்மை அழைத்து போக வரப்போகும் மணவாளனவர். அவருக்கு எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரங்களும். ஜீசஸ் 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 ராதா ராபா காராபா சாந்தா நல்ல மாக்காடரோ ரிம்ராச்சா நமாமா ரிகாராமால தொடரோ சேரே மாம்ரோச்சா நல்ல ரியாச்சடரா அண்டரோ லகதரே. ஆமென். முழு பலத்தோடு ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ஜீசஸ் thank you Jesus hallelujah ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர், உங்க கிருபை எவ்வளவு பெரியது. உங்க சமூகத்தில் இந்த நாளிலே கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்து எங்களோடு பேசினீர். எஸ் ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில் இன்னும் வளரணும். நீர் வரும்போது ஆயத்தத்தோடு காணப்படும் இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையாகட்டும். நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையில முன் செல்ல கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியா இருக்கட்டும். இந்த வாரம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீரே நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.